ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதுரை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாலஜோதிடத்தின் சிவகுருநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள், கிழமை, திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம். மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படும். அதில் ஏற்படக்கூடிய சுணக்கங்களால் மனம் பதட்டமடையும், மனம் விரக்தி ஏற்படும், இடம் புரியாத கவலைகள் ஏற்படும். குழந்தைகளின் முயற்சிகளுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அப்பொழுது அவர்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். பெண்களுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் அவர்களுடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை. உங்கள் அதிகாரம், கண்டிப்பு முதலியவற்றை குடும்பத்தில் காண்பிப்பதை தவிர்க்கவும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்தால் இந்த நாள் இனித நாளாக கடந்து செல்ல உதவும். ரிஷபம். தனவரவு பணவரவு உண்டாகும். பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். மூத்தோர் சொல், தந்தை போன்ற ஒரு மூத்தோர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது. நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகை சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அசட்டு துணிச்சலுடன் நிதானம் இல்லாமல் அவசரமாக செயல்படுவீர்கள், அதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையினுடைய மனமாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. எனினும் நீங்கள் அவரை அனுசரித்து செல்வது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் கடின முயற்சி செய்தால் மாத்திரமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதை யோசித்து செயல்படுத்தவும். கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கவும். இல்லையெனில் ஆடிட் போன்ற அல்லது பெனால்ட்டி போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சிறிது முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் கிடைக்கின்ற அபரிதமான வருமானத்தை சிறப்பான பாதுகாப்பான முதலீட்டு செய்வதன் மூலம் எதிர்காலத்திற்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முதலீடு செய்து வைப்பீர்கள் என்பது மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை செயல்பாடுகள் திருப்தி இருக்காது, இருந்தாலும் அவர்களை அனுசரித்து செல்லவும். மிதுனம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். தனவரவு பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் கராராகவும் கண்டிப்பாக பேசுவதை தவிர்ப்பதும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். உங்களுடைய பேச்சிற்கு என்று ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் திறமைக்கும் அது மதிப்பு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தேவையற்ற பேச்சினாலும் செயல்களினாலும் இன்று உங்களுடைய பணிச்சுமை கூடும். அதை தவிர்க்க முடியாததாக இருக்கும். இல்லையெனில் எதிர்ப்புகள் அதிகமாகும், மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும். அதையெல்லாம் நீங்கள் இன்று சமாளித்து தான் ஆக வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களை தனித்துவப்படுத்தி அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். உங்களை சார்ந்து இருப்பார்கள். அதற்காக அவரை நீங்கள் கிள்ளுக்கிறையாக நினைத்து அலட்சியப்படுத்த வேண்டாம். அனுசரித்து சென்றால் இந்த நாள் எளிதாக இருக்கும். கடகம். தேவையற்ற அதிகாரங்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள் எதுவுமே இன்றைக்கி தேவையில்லாத செய்ய வேண்டாம். ஏன்னா அப்படி இருக்குது இன்றைக்கி கிரகம். 12 குரு சுக்கிரன் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வரும், தேவையற்ற சிந்தனைகள் வரும், தேவையற்ற செயல்கள் வரும், தேவையற்ற பொறுப்புகளை கூட நீங்கள் இன்றைக்கி தேடி வரக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதனால் மன உளைச்சல்கள் இருக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு சோதனை ஏற்படும். எதையுமே இன்றைக்கி படபடன்னு அவசரப்பட்டு அலட்சிய துணிச்சலோடு எல்லாம் செய்ய வேண்டாம். நிதானமாக உங்களுக்குரிய வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்கள் விருப்பங்கள் கூட நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்
அந்த நிதானமாக செயல்படுவது தான் இன்றைக்கு உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டு உங்கள் திறமையை நிரூபித்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். அதெல்லாம் நல்ல விஷயமாக இருக்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் செய்ய வேண்டியிருக்கும். பல விரயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணை அவர்களுடைய பணிச்சுமைக்கு இடையில் உங்களை அனுசரித்து செல்வதால் நீங்கள் அவருக்கு ஆதரவு தருவது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். சிம்மம், உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உண்டாகும். உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும், மதிக்கப்படும். பேச்சுவன்மை நன்றாக இருக்கும். அதனால் நல்ல லாபம் பெறுவீர்கள். ஆனாலும் குடும்பத்தில் உங்கள் பேச்சை கராராகவும் கண்டிப்பாக வைக்காதீர்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். இல்லையெனில் நீங்கள் மனம் விரக்தியடைந்து தனிமைப்படுத்தப்படுவீர்கள். தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்து மறையும். அதையெல்லாம் சமாளித்து தான் என்று செய்ய வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை செய்ய வேண்டி வரும். அரசு விஷயங்கள், அரசு இடங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால், விரயங்களை தரும் என்பதால் அதை என்று ஒத்தி போடவும். சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு வித்தியாசமாக செயல்படுவதற்குள் தோன்றினாலும் அது உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாக இருப்பதால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம். கன்னி, இந்த தொழிலில் வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்கிறேன், சில முயற்சிகள் செய்கிறேன் என்று செயல்படுவதை தவிர்க்கவும். என்னதான் அது உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் வெற்றியும் தரும் என்றாலும் அது கிடைக்கும் வரை உங்களுடைய மனம் படாத பாடுபடும். அதற்கு அதை தள்ளி போட்டு நாளை செய்வது நல்லது. அதோடு இல்லாமல் தாய் வழிய உறவுகள், தாயிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பயணங்கள் அலைச்சல்களையும் எதிர்ப்பையும் தரும் என்பதால் என்று ஒத்திப்படுவது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி இருப்பதால் அல்லது லாபம் இருப்பதால் என்று தைரியமாக செய்யலாம். நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். என்று நீங்கள் மன அமைதியை தேடி ஒரு இறை வழிபாடு அல்லது ஒரு சிறிய புண்ணிய யாத்திரை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் எளிதாகவும் இனிதாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. துலாம், தேவையற்ற பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் காலவரையும் பணவரையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் செயல்பாடுகள் திருப்தி தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். லாப வருமானத்தில் சில சரிவுகளை சந்திக்க நேரிடும். விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் கடின உழைப்புகள் செய்ய தேவைப்படும். குடும்பத்தில் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அது சில இடங்களில் வெற்றியும் பல இடங்களில் பிரச்சனைகளை தரும் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. எப்பொழுது ஒரே மாதிரி பேசுவது உங்களுக்கு உயர்வை தரும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்லலாம். விருச்சிகம், இன்று மனம் பதட்டமடையும், கலக்கமடையும், இனம் புரியாத கவலைகள் இருக்கும். அதையெல்லாம் கலைந்து துணிச்சலுடன் செயல்பட்டால், அதாவது கேட்கின்ற விமர்சனங்களை புறந்தள்ளி தைரியமாக செயல்பட்டால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகும். பெண்கள் உங்கள் பொறுப்புகளுக்கு சோதனையாக வந்து அமைவார்கள். குழந்தைகளின் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பு தேவைப்படும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிப்பதால் அதை என்று தைரியமாக செய்யலாம். நண்பர்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதை இன்று நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சகோதர வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் செய்வீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் அவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும்.
தனுசு, நீண்டதாக உங்கள் மேல் இருந்த ஒரு கெட்ட விமர்சனங்கள்லாம் என்று மாறி உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது. தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால் நீங்கள் அதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனுடைய விமர்சனங்களை நீங்கள் புறந்தள்ள வேண்டியிருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் நிதானமாக செயல்படுவது நல்லது. உங்கள் திறமைகள் தொழிலில் நல்ல வெற்றியை பெற்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். ஒரு குறுகிய தூர பயணங்கள் இன்று அவசியமாக ஏற்படும். வாழ்க்கை துணை அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவார்கள். அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் எளிய நாளாக கடந்து செல்ல உதவும். மகரம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சில விமர்சனங்களை தாங்க வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் விருப்பத்தை ரகசியமாக வைத்து செயல்படுத்தினால் என்று நீங்கள் வெற்றி காணலாம். தொழில் செய்யும் இடத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். சில எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். கூட இருக்கும் சக ஊழியர்களோ அல்லது குடும்பத்தினர்களோ உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். ஜாக்கிரதையாக இருக்கவும். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அவருடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். தொழிலில் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் வெற்றி தரும். உங்கள் பேச்சுக்கு அந்நியர்களின் வேற்றுமொழி பேசுகிறவர்களின் மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள். வாழ்க்கை துணையுடைய ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது ஆதாயத்தை தருவதால் அனுசரித்து சென்றால் இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்லலாம். கும்பம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடின உழைப்புகளையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சகோதரருடன் சில மன அபிப்பிராய வித்தியாசங்கள் ஏற்படலாம். உங்களுடைய செல்வாக்கு என்று சோதனைக்கு உள்ளாகக்கூடிய நாள். அதனால் இன்று செய்யக்கூடிய விஷயங்களில் நிதானமாக இருப்பது நல்லது. பேசுவதில் நிதானம் தேவை. செயல்பாட்டில் நிதானம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருப்பார், ஆதரவாகத்தான் இருப்பார். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிடில் ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசவும் யோசித்து செயல்படவும், அது வாழ்க்கை துணை விஷயத்தில் 100 முறை யோசித்து செயல்படுவது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். மீனம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்கள் திறமையாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்பட்டு அற்புதமாக இன்று நடத்தி காண்பிப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் வாயில் விழுந்த வாழைப்பழம் போல அவ்வளவு எளிதாக இன்று நிறைவேறப் போகிறது. உறவினர்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். தாய் வழி உறவினர்கள், தாயார் உங்களுக்கு ஆதாயத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். குழந்தைகள் உங்கள் விஷயத்தை கேட்டு நடப்பார்கள். பெண்கள் உங்களுக்கு அனுசரணையாக உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்கள் நடைபெறுவதால் என்று அதை தைரியமாக செய்யலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். தெளிவான திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். அதில் அசட்டு தைரியமும் ஒரு அவசரப்படுத்தலையும் தவிர்த்தால் எல்லா காரியமும் நன்றாக இருக்கும். ஏன் காதல் கூட வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நிதானமாக செயல்படுங்கள் மீன நண்பர்களே. வாழ்க்கை துணையோடு கோபதாமலை தவிர்த்தால் என்ற அளப்பரிய காதல் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதை அனுசரித்து அதை அனுபவியுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமைய, எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது
உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.